தாவேக்காரவங்க பேசுறது அவங்களுக்கு அரசியலே தெரியாதவங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் வந்திருக்காரு. மக்களுக்காகலாம் அவர் விஜய் அரசியலுக்கு வரல, தான் முதலமைச்சர் ஆகணும்னு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஆசையோடு வர்றவங்க கட்சியில் மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒற்றை குறிக்கோளோட வர்றவர் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சார், நாங்குநேரி விவகாரத்தை குறிப்பிட்டு இதுதான் சட்டம் ஒழுங்கு லட்சணமா அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு. இதுதான் சொல்றேனே, அவங்க மணிப்பூரை கண்டிச்சு பேச சொல்லுங்க. தைரியம் இருந்தால் விஜய்க்கு மணிப்பூரில் என்ன நடக்குதுங்கிறத பேச சொல்லுங்க. பாஜகவை பேசவே பயப்படுவார். சார், அதே போல எடப்பாடி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அதே நாங்குநேரி விவகார சம்பவம் வெட்கக்கேடானது. ஏதாவது ஒரு சட்டம் தன் கடமையை செய்கிறது. எந்த குற்றவாளியும் தப்பிக்கவில்லை. ஜெயலலிதா கொடநாடு வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் அதிமுக காலத்தில், எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கொள்ளையடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் கூட தப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு காவல்துறைக்கு ஒரு புகார் வந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம். பிரதமர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் முக்கியமா சொல்லியிருந்தார். ஒன்னு, திருப்பரங்குன்ற விவகாரத்துல உண்மை வெளியே வரும், திமுகவோட முகம் வெளியே வரும். இன்னொன்னு, மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம்ன்ற கனவுல திமுக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான. அவரே எனக்கு பல கனவுல தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலான்னு அவங்களே கனவு காணும் போது, ஆட்சியில் இருக்கிற கட்சி மக்களுக்கு நன்மைகள் பல நல்ல திட்டங்களை வழங்கிய கட்சி, மக்களோடு இருக்கிற கட்சி. எங்கள் முதலமைச்சர் எங்கு சென்றாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். நாங்கள் வெற்றி பெற முடியாது என்று மக்கள் விரோதிகள், இந்துக்களின் விரோதிகள், இந்து மக்களின் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதிகள், இவர்கள் ஏதோ இந்து மதத்தை காப்பாற்றப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம், அவர்கள் மதத்திற்கான ஆட்சி நடத்துகிறார்கள். எனவே மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள்.